ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னடா எப்பயும் போல் வீடியோ லேட்டாக போட்டுருக்காரு, வீடியோ போட மாட்டேங்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கைஸ், கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருக்கிறனால வீடியோ எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் சரி எம்ஆர்கே ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து நம்ம புறாக்களுக்கு 25 கிலோ மிக்சடு ஃபுட்டு, அதுக்கப்புறம் 10 கிலோ தனியாக ஒரு மிக்சடு ஃபுட்டு, கிரிட்டு ஒன்று வாங்கியிருந்தோம். சரி, அதை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இப்போது போயிட்டு மார்னிங்கே நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்சலில் மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டில் வச்சு விட்டாங்க. ஆனால் எம்ஆர்கே பெட்ஸ் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபீட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பேக்கிங்கு, அவங்க டெலிவரி இதெல்லாம் கரெக்டாக இருந்தது, நல்லா இருந்தது, எல்லாமே குவாலிட்டியாக இருந்தது. அந்த மேட்டோ டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா உள்ள கிரிட்டெல்லாம் ஒரு மாதிரியாக நசுங்கி போய், பக்கெட்டெல்லாம் ஒரு மாதிரியாக நசுங்கி போயிட்டு, பார்சலே ஒரு குப்பை மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே போனால் அவங்க இந்த மாதிரி பார்சல் வந்திருக்குன்னு கேட்டதுக்கு, ஏன் எதுக்கு என்ன வந்தது, ஒரு மாதிரியாக ஸ்மெல் அடிக்குது, அது என்ன எது சொல்லு அப்படின்னாங்க. அப்புறம் நான் அது கொஞ்சம் வீடியோ எடுக்கலை, நானாக கேட்டேன், ஏன் அது மாதிரி அதெல்லாம் சொன்னால் தான் பார்சல் தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்தது. இதில் ஒன்றுமே ஸ்மெல் இல்லை, எல்லாமே பேக்கிங்கில் தான் இருக்குது. கிரிட்டு மட்டும்தான் கொட்டி போயிருந்தது. அதில் என்ன ஸ்மெல் வரப்போகிறது? இதில் இருக்காதுன்னா வேறு ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு வழியாக பேசி பார்சல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஐயோ போதும் மார்னிங்கே சரியான வெயில் அடிக்குது எங்கள் ஏரியா பக்கம். எந்த ஏரியான்னு கேட்டிங்கன்னா நகரி, ஆந்திர பிரதேஷ். ஆமாங்க, இது ஆந்திர பிரதேஷ் தான். அப்படி இப்படி தமிழால் நல்லா பேசுகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாடு ஆந்திராவோட பார்டரில் இருக்கோம் நாங்கள். அதனால் தமிழ் நல்லாவே பேசுவேன். நான் படித்தது எல்லாமே தெலுங்கு, பேசுறது மட்டும் தமிழில் பேசுவேன். பாருங்கள், நீங்களே பாருங்கள், கிரிட்டெல்லாம் ஒரு மாதிரி எப்படி போய் பக்கெட்டே ஒரு மாதிரி நசுங்கி போயிட்டு எல்லாம் கொட்டி போயிருந்தது. இப்போ எடுக்கிறது 10 கிலோ பேக். இது பேக் குவாலிட்டி, அந்த பேக்கிங்கு அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பாருங்கள், உங்களுக்கு யாராச்சும் வேணுமுன்னா இந்த ஒரு எம்ஆர்கே ஃபீட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க புறாக்கள் எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயே அந்த பேக்கை லாஸ்ட்டில் காட்டுவேன். அந்த பேக்கில் அவங்களோட நம்பரு எல்லாமே இருக்கும், அட்ரஸ் எல்லாம். நீங்கள் நியர்பையில் யாருன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கும் தெரியும் இவங்களோட இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ்